ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. முக்கியமாக குட்டீஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சேமியாவும் முட்டையும் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். இந்த ரெண்டு பொருளையும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம மார்னிங் டைமில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுறேன். ஒரு பேக்கெட் சேமியா வாங்கிட்டு வந்து பாதி பேக்கெட் சேமியா வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேமியாவை சேர்த்துடுறேங்க தண்ணியில். சேமியா வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் தான் குக் பண்ணேன். சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் 2 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேமியாவை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடுறேன். சேமியாவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 4 முட்டையை வந்து உடச்சி போன அது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேமியாவோட எல்லா மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் சேமியாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை வந்து தோசைக்கல்லில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா இப்படி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மெல்லிசாக இது போல் தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்டாவோ இல்லை ஸ்கொயராகவோ நீங்கள் ஸ்பூனை வச்சு இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சு குக் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தீஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரும். சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சேமியாவையும் தோசைக்கல்லில் இது போல் ரவுண்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை பேக்கெட் சேமியா 4 முட்டையை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான ரொம்பவே வித்தியாசமான முறையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கோம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னாலே நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். முட்டை, கேரட், கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறதுனால பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் சேமியா வேறு நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கட் பண்ணும்பொழுது குட்டீஸ்க்கெல்லாம் பார்க்கும்போதே அம்மா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.